ஹஸ்பண்ட் நைட்டே சொல்லிட்டாங்க. ஃப்ரைடே மார்னிங் வந்து லஞ்ச் வேண்டாம் அப்படின்னுட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செய்ய சொல்லியிருந்தாங்க. அவங்க இன்னைக்கு வேலையே திருவண்ணாமலை போறதுனால, பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சிம்பிளா வந்து நொய் உப்புமா தான் பண்ணியிருந்தேன். சரி காலையில வந்து கடைக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நைட்டே வந்து பூ, பழம், வெத்தல பாக்கு, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இன்னைக்கு 8:30லாம் வந்து சாமி கும்பிட்டுடலான்னு சொல்லிட்டு பூஜை ரூம்லாம் வந்து கொஞ்சம் தாம்பாள தட்டுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்து, டம்ளர்ல வந்து தண்ணிலாம் வந்து மாத்தி வச்சுட்டு, சாமி ஃபோட்டோக்கு வந்து பூ வந்து போட்டுட்டு இருந்தேன். நான் வந்து முல்லைப்பூ தான் கேட்டுட்டு இருந்தேன். பட் சாமந்தி தான் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து குடுத்துருந்தாங்க. எல்லாமே எடுத்து வச்சிருந்தேன். ஒரு 3 வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. எப்பவுமே 2 தான் சாமிகிட்ட வைக்கணும்னு சொல்லுவாங்க. பட் 3 வைக்கலாமான்னு தெரியல. தெரிஞ்சா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் உருளியில வந்து தண்ணியெல்லாம் மாத்திட்டு, பச்சை கற்பூரம் வந்து நுணுக்கி போட்டுட்டு, கொஞ்சம் பூவெல்லாம் வச்சு, ரோஸ் சாமந்தி வச்சு அழகா டெக்கரேட் பண்ணி வாசல்ல எடுத்துட்டு போய் வச்சாச்சு. செடியிலேருந்து கொஞ்சமா இந்த வெள்ளை கலர் அலரி பூ வந்து பறிச்சுட்டு வந்தேன். சரி இது வந்து விநாயகருக்கு வைக்கலாமேன்னு சொல்லிட்டு, கட்டி விநாயகருக்கு போட்டு ஒரு ரோஸ் வந்து வச்சிருந்தேன். பார்க்கறதுக்கு கொஞ்சம் சூப்பரா இருந்தது. அப்புறம் எப்பவுமே ஓம் விளக்கு வந்து நான் நெய் விளக்கு தான் ஏத்துவேன். அப்பதான் கொஞ்சம் எனக்கு திருப்தியா இருக்க மாரி இருக்கு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அரிசி வந்து லஞ்சுக்கு